ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் கர்த்தர் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களை சந்தித்து சுகமாக்கி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க இந்த நிகழ்ச்சியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அதனால் வாரந்தோறும் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் மாத்திரல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லப்படும் பல சாட்சிகளை கவனித்து கேட்கும்போது, கர்த்தர் மரித்தார், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்பதை தெளிவாக நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. சில சாட்சியெல்லாம் கேட்கும்போது இப்படியெல்லாம் நடக்குமா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம ஆச்சரியப்படுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்வது தான் கர்த்தருடைய வல்லமை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே புதிதாக நிறைய பேர் சந்திக்கப்படுறதுனாலையும் புது நிலை கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கேட்கறதுனாலையும் அவர்கள் அடுத்தடுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புது நிலை கிறிஸ்தவர்களுக்கான சில செய்திகளை நான் வாரந்தோறும் கொடுத்து கொண்டிருந்தேன். நான் வர்ற நேரத்தில் எல்லாம் புதுசாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே எப்படி வளரணும், கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் போன்ற காரியங்களை ஆலோசனை செய்திகளாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் இனி வருகிற சில வாரங்கள் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமான செய்திகளை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படணும். எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளை கவனித்து கேட்கணும். இது என்ன நிகழ்ச்சி என்பதை குறித்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. பல காரியங்களை, கர்த்தருடைய மனதில் இருக்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி முழுவதும் ஜெபம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக. இந்த நிகழ்ச்சியினுடைய பேரே ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு. அப்போ புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் செய்தி சொன்னீங்க, ஒவ்வொரு வாரமும் நிறைய புதியவர்கள் வர்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தால், புதிதாக வருகிறவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் சேனலில் எப்போ வேண்டுமானாலும் திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். அது அப்படியே வரிசையாக இருக்கும். நான் பேசுகிற செய்திகள் ஒரு புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவர்கள் ரட்சிப்புனா என்ன, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஏன் பெறணும், சபைகள் நமக்கு அவசியமா, எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதம் வாசிக்கணும்னு புதுசாக கர்த்தருக்குள்ளே வர்றவங்க வளர்வதற்கான காரியங்கள். வாரந்தோறும் புதுசாக வர்றாங்கங்கிறதுக்காக மறுபடியும் முதல்ல இருந்தே இந்த செய்திகளை சொல்லி கொண்டிருந்தால் அது நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், அவைகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனலில் அப்படியே இருக்குது. நீங்கள் அதை ஒரு சீரியலாக கவனித்து, புதுசாக வந்தவங்க கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற சந்தேகங்களுக்கு விளக்கங்களும், புது நிலை கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களும் படிப்படியாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சியிலே நம்ம சொல்ல போகிற காரியம் என்னன்னு கேட்டால், ஜெபிக்கிறவர்களுக்காக, விசேஷமாக ஜெபிக்கிறவர்களுக்காக. ஏன் ஜெபிக்கிறவர்களுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சியை விசேஷப்படுத்துகிறோம் அப்படின்னா, இனி வருகிற சில மாதங்கள் அல்லது சில வாரங்கள், சில நிகழ்ச்சிகளில் முழுசும் ஜெபிக்கிறவங்களுக்கான செய்திகள் தான் சொல்லப்பட போகுது. ஏன், என்ன அவசியம் அப்படின்னு கேட்டால், நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் முன் அறிவித்து சொல்லியிருந்தாரோ அவைகள் எல்லாம் நம்மை சுற்றிலும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம், கொள்ளை நோய்களை பார்க்கிறோம், பஞ்ச காலங்கள் நம் கண் முன்பாக வருகிறது, பொருளாதாரத்திலே மாற்றம் வருகிறது, கள்ள ஊழியர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புகிறார்கள், பல இடங்களில் நிலநடுக்கங்கள், இயற்கை பேரழிவுகள் உண்டாகின்றன. இதெல்லாம் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் போன்றவைகளில் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். இதெல்லாம் இப்போ நடக்கிறத பார்க்கும்போது, அடுத்தடுத்து நடக்கிறத பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்பதை தெளிவாக உணர முடிகிறது. கடைசி காலத்தில் வாழப்போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிக பிரதானமான ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஜெபம் பண்ணுங்கள். இந்த கடைசி காலத்துல வரக்கூடிய ஆபத்துகள் கொஞ்சம் கவனப்பிசகா இருந்தா கூட ஒரு மனிதனை அழித்து விடும். அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் வரும்போது, பெரிய பெரிய விபத்துகள் வரும்போது, பெரிய இயற்கை சீற்றங்கள் வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது, அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நமக்கு மார்க்கங்கள் என்பது கிடையாது. சமீபத்தில் நடந்த விமான விபத்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல ஏறிக்கொண்ட அந்த விமானத்துல போனவங்கல்ல ஒருவர் கூட உயிர் பிழைக்காம, யாரோ ஒருவர் மாத்திரம் உயிர் பிழைத்ததாக சொல்லுகிறார்கள். மற்றவங்க எல்லாம் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கூட இல்லாம, ஒரு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்து பார்த்தனா அப்படிலாம் கூட இல்லாம, கண்ணிமைக்கும் நேரத்திலே அவர்களுக்கு தப்பிப்பதற்கு வழியே இல்லாமல் மரணம் அடைந்திருக்கிறாங்க. இது மாதிரி தான் வெள்ளத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் வயநாடு என்கிற இடத்துல நடந்த நில அதிர்ச்சி பயங்கரமானது. ராத்திரி நேரத்துல ஒரு 11-12 மணிக்கு உறங்கி கொண்டிருந்த நேரத்துல கடகடவென்று கல் பாறைகள் உருண்டு விழுவது போல சத்தம் கேட்டிருக்கு. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால மலையே பெயர்ந்து விழுகிறதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி கல்லுகள் உருண்டு வந்து, மழை பெஞ்ச வெள்ள தண்ணி உருண்டு வந்து, அவர்கள் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள்ளேயே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டாங்க. அந்த இடங்கள், அங்கே இருக்கிற மனிதர்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கற்பனைக்கு அப்பால் பட்ட ஒரு அழிவு. அவங்களுக்கு தப்பிப்பதற்கு மார்க்கமே கிடைக்கல. அவர்களுக்கு என்ன நடக்கு, பல பேருக்கு தூக்கத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லியே தெரிய முடியாத மாதிரி சூழ்நிலையில மரணம். இது மாதிரி சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இவைகளிலிருந்து தப்பிப்பதற்கு வழியில்லாத ஆபத்துகள், தப்பிப்பதற்கு முயன்றாலும் முடியாத மாதிரியான ஆபத்துகள் கடைசி காலத்துல நடக்கும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு சொன்ன காரியம். மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கக்கூடிய யுத்தங்களை பற்றி செய்தித்தாள்கள்ல இங்க குண்டு போட்டாங்க, அங்க குண்டு போட்டாங்கன்னா வாசிக்கிறோம். குண்டு போடுற இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனுடைய பயங்கரம் என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம்தான் அங்க இருந்த கட்டடங்கள் எல்லாம் அடியோட தரமட்டமா கீழே விழுந்து, பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய விஞ்ஞான கூடங்கள், பல ஜனங்கள் குடியிருக்கிற பகுதிகள், ஆஸ்பத்திரி, இதெல்லாம் வந்து இடிஞ்சு போய் மறுநாள் காலையில 1-2 பேர் மிச்சமா இருக்கிறவங்க கல்லினுடைய இடிபாடுகள் நடுவிலே தங்களை இழந்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோரை தேடுகிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை தேடுகிறார்கள். முதல் நாள் ராத்திரி சாப்பிட்டுட்டு தூங்க போற வரைக்கும் நாளைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது அவருடைய கற்பனைக்கு கூட வந்திருக்காது. இப்படிப்பட்ட மரணங்கள், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி பயங்கரங்கள் நம்மை சூழ நிறைய நடக்க ஆரம்பிக்குது. இவைகளைத்தான் கர்த்தர் கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்துக்குள்ள தேவனுடைய ஜனங்கள் வரும்போது அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜெபம் பண்ண வேண்டும். அதனால கடைசி காலத்துல அதிகமா ஜெபம் பண்ணணுமா. முன்ன நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமோ அதை விட முழு மூச்சாக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப அந்த ஜெபங்களை குறித்த காரியங்களையும் எதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இனி வருகிற நிகழ்ச்சிகளிலே நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முதல்ல ஜெபம் பண்ண வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லிட்டு, இனி வர வர கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், கடைசி காலங்களை குறித்தும் அதுல வரக்கூடிய காரியங்களை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை வேதத்துல இருந்தும் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசி சொன்ன வெளிப்பாடுகளையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்து அதனுடைய அர்த்தங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கி சொல்லி அதில் எதற்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுங்கிறத சொல்ல போகிறேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். கர்த்தர் கடைசி நாட்களில் என்னென்ன பேசியிருக்கிறாரு, வேதத்தில் கடைசி காலங்களை குறித்து என்னென்ன பேசியிருக்கிறாரு, இதில் எதற்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும் என்பதை நம்ம அறிந்து கொண்டு அதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் இனி வருகிற நிகழ்ச்சிகளை கர்த்தருடைய பாதத்திலே ஜெபம் பண்ண விரும்புகிற, ஜெப ஆவியை பெற்ற, ஜெப ஊழியங்களை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் கருத்தாக கவனிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலம் என்பதனால நம்ம அதிகமா தேவனுடைய பாதத்திலே ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதுல 32, 33 ஆகிய வசனங்கள் நமக்கு கடைசி காலத்தை பத்தி இப்படி சொல்லுது. மார்க் 13ல கூட
இயேசு அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் பற்றி தெளிவா பேசியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாரு? அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் அறியார்கள். அடுத்த வசனம் சொல்றாரு, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய மரண தாக்குதல், நம்ம நினைச்சே பார்க்க முடியாத மரணம் வருதுன்னு யோசிப்பதற்கு முன்னால ஆட்களை தட்டிட்டு போயிருது. இப்படிப்பட்ட ஆபத்துகள்ல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு விஞ்ஞானத்துல தேடினா எந்த வழியும் இல்லை. ஒவ்வொரு நாடுகள்லையும் குண்டுகள் போட்டு தாக்கும்போது அதுல ஒளிந்து கொள்வதற்குன்னு இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பங்கர்கள் என்று சொல்லக்கூடிய பதுங்கு அறைகளை வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் மாலு, அப்புறம் விமான நிலையங்கள், ஜனங்கள் பொதுவாக கூடுகிற இடங்கள், பல வீடுகள், ஸ்ட்ரீட் தெருவில் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது நம்ம கண்டுபிடிச்சது, நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஆனா உண்மையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடக்கும்போது மனித உயிர்கள் பங்கருக்குள்ள போனாலும் அந்த குழியிலேயே அப்படி மரித்து போய் விடுகிறார்கள். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எந்த விஞ்ஞான கருவியோ காரியங்களோ பாதுகாப்பு உபகரணங்களோ நம்மை பாதுகாப்பதற்கு போதுமானவைகள் அல்ல என்பதுதான் விஞ்ஞானிகளை ஒப்புக்கொள்ளும் ஒரு உண்மை. அப்ப இதுல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா, கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற ஆபத்துகள்ல தப்பிக்கணும்னா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஆன்லைன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கல்ல, அலர்ட்டா இருந்து உங்களை சுத்தி நடக்கிறத கவனிச்சு பார்த்து விழிப்போட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நுணுக்கமா அறிந்து பார்த்து இவைகள் எதனால வருகிறதுன்னு பார்த்து அந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சுவிட்சை தட்டி விட்டா எப்படி ஜெபம் பண்ணுமோ, ஒரு மிஷின் மாதிரி சுவிட்சை தட்டி விட்டா போதும், ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. கடன்னு கர்த்தாவே இதை நினைக்கிறோம் அதை நினைக்கிறோன்னு. இந்த ஜெபங்கள் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜெபங்கள்ல கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோட விழித்திருந்துன்னா அலர்ட்னஸ். ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு யுத்தம் வருகிறது, உடனே நமக்கு என்ன தெரியணும்? இந்த யுத்தம் என்னவாய் மாறப்போகிறது, இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஒரு பெரிய நில அதிர்ச்சி வருகிறது, இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஒரு கொள்ளை நோய் எழும்புகிறதாக சொல்றாங்க, அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம விழித்திருந்து அதை கவனமா கவனிச்சு அலர்ட்டா இருந்து ஒரு காரியம் துவங்கும் போதே அவைகளுடைய காரண காரியங்களை விளங்கி கொண்டு அப்பிருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுதான் வேதம் சொல்லுது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்குங்கிறதுக்காக இனி நம்ம பண்ற ஜெபம் எல்லாமே முழு இரவு ஜெபமாகவே பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பது குழந்தைத்தனமான காரியம். அவர் சொல்லுகிற விழிப்பு என்பது அது அல்ல. நீங்க நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கவனமாயிருந்து கர்த்தர் அதுல என்ன பேசி இருக்கிறாரு, இந்த காரியம் வேதத்துல எங்க வருது, இதெல்லாம் நம்ம அறிந்து வேதத்தை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது அடுத்து என்னவா முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிடும். அதற்கு ஏதுவாக வரப்போகிற காரியத்தை முன்னறிந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அதைத்தான் அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இதே காரியத்தை லூக்காவில் சொல்லும்போது இன்னும் ஒரு காரியத்தை சேர்த்து சொல்றார். அதுலயும் லூக்கா 21வது அதிகாரத்திலையும் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நிகழப்போகிற ஆபத்துகள் பத்தி தான் பேசியிருக்கிறார். என்னென்னலாம் நடக்கும். ஆனா அதுல கடைசி ஆலோசனையில அவர் இதே போன்ற ஜெபத்தை தான் ஆலோசனையாக தந்திருக்கிறார். அந்த ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும்னு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். அந்த ஜெபம் பண்றவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். மார்க்ல சொல்லப்பட்டதை விட லூக்கா சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றாங்க. ஜெபம் பண்றதுனா எல்லாரும் ஜெபம் பண்ணிடலாமா? சிலர் பார்த்தீங்கன்னா பயம் உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவோம், கர்த்தர் சொல்லியிருக்காரே நம்ம ஜெபம் பண்ண சொல்லின்னு அந்த டெம்ப்ளேட்டை தட்டி விட்டுருவாங்க. அது இல்லை. வேதத்துல ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்கு. கடைசி கால கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்துல ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதெல்லாம் லூக்கா 21வது அதிகாரத்துல கர்த்தர் தெளிவா சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு?
லூக்கா 21, 34, 35, 36 ஆகிய வசனங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த இடத்துல அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாரே. எதுல எச்சரிக்கையா இருக்கணுமா? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினால், லௌகீகத்தில் இருக்கிற ஆடம்பரங்கள் அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடம்பரமான விருப்பங்கள், இதுலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தாம, ஒரு வீடு இருக்கும், இன்னும் 4 வீட்டை வாங்கி போட்டால் நல்லா இருக்கும், ஒரு கார் இருக்கும், இது பத்தாது இன்னும் ஹை குவாலிட்டி கார் வாங்கணும். பெருந்திண்டியினால, இந்த உலகத்தினுடைய ஆடம்பர மயக்கங்களால நம்ம நிறைந்திராத இருதயத்தோட நம்ம ஜெபம் பண்ணணுமா? ஆனால் இன்னைக்கு என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டா, ஊழியக்காரர்களே உலகத்தை பத்தி கவலைப்பட சொல்லி தர்றாங்க. கர்த்தரிடத்துல நம்ம சேர்ந்தா நமக்கு என்னென்ன உலக நன்மைகள் கிடைக்கும், கர்த்தர் உங்களை பணக்காரரா மாத்துவார்னு கைவிரல் முழுசும் மோதிரத்தை போட்டு வந்து பேசுறாங்க. நாங்கெல்லாம் பாருங்க, கர்த்தரை நம்பினதுனால எத்தனை பவுன் நகை வச்சிருக்கிறேன், நீங்க அதை விரும்புங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டா போதும், எங்க சர்ச்சுக்கு வந்தா போதும்னு சொல்லி உலகத்தின் மேல் நாட்டம் கொள்ள வைக்கிறார்கள். கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. ஒரு கார் இருக்கு, 2 கார், அவசியமானதை கர்த்தரிடத்துல கேட்கலாம். ஆடம்பரமானது நம்மை ஒரு பெரிய ஆளா காண்பித்துக் கொள்வதற்கு பெருந்திண்டியினாலே, இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களால, உலக காரியங்களால உங்களுடைய இருதயம் பாரமடையாதபடிக்கும். அடுத்தவர் சொல்றாரு, வெறியினால். ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வெறி கொள்றதுல, அது என்ன வெறினாலும் இருக்கலாம். ஒரு தன்னுடைய ஸ்தானம், ஒரு பதவியை குறித்த வெறி, பணத்தை குறித்த வெறி, வேற எதை குறித்த ஒரு வெறி இருக்கலாம். வெறியா வேலை செய்யறான, எதுக்கு? கர்த்தருக்கா? இல்ல, வெறி. இந்த அதுலயும் இன்னொரு ஒரு விதமான காரியம் இருக்கு. வெறி வரலன்னு சொன்னா வெறி ஊட்டுவதற்குன்னு சில காரியங்களையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. சில மருந்துகள், ஊசிகள் போன்ற பொருள், அதுலயும் வெறியில கிடக்கிறவங்க இருக்கிறாங்க. போதையில வெறி கொள்றவங்க இருக்கிறாங்க. காசு மேல வெறி கொள்றவங்க இருக்கிறாங்க. உலகத்தின் பாவ இச்சைகளின் மேல வெறி கொள்றவங்க இருக்கிறாங்க. வெறி பிடிச்சி திரிகிற மாதிரி திரிகிறான்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, லௌகீக கவலைகளினால், உலக பிரகாரமான கவலைகள், நித்திய ஜீவனை பற்றியோ தங்கள் மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படாம, இந்த உலகத்தை பற்றி கவலை. நான் இதைத்தான் ஏற்கனவே சொன்னேன். இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுங்கள், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லித்தர்ற ஊழியங்களும் சபைகளும் எழும்பி விட்டன. அவைகள்தான் இன்றைக்கு நிரம்பியும் வழிகின்றன. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் உங்களுடைய இருதயம் லௌகீக கவலைகளால பாரமடைந்திருந்தாலோ, அல்லது உங்களுடைய இருதயம் பெருந்திண்டியினாலே பாரமடைந்திருந்தாலோ, வெறியினால் பாரமடைந்திருந்தாலோ, நீங்க பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அப்படியே வெறி பிடிச்சு திரிய வேண்டியது, உலக காரியங்கள் மேல அப்படியே வந்து பின்னால ஓட வேண்டியது, ஆடம்பரத்தை விரும்ப வேண்டியது. ஒரு இடத்துல ஜெபிப்பதற்கு உங்களை அழைக்கிறாங்க, கூட்டம் வருதுன்னு சொன்னா அங்க போய் நின்று கர்த்தாவை காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணு, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதுதான் வேதம் சொல்லுது. நீங்க ஜெபம் பண்றது பெருசு இல்லை, ஜெபம் பண்றவன் எப்படி இருக்கணும், இது தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதை நம்ம இனி வருகிற நிகழ்ச்சிகளே ஒவ்வொன்றாக நம்ம கவனிச்சு பார்க்கலாம். அப்ப இப்படி இருந்து பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அந்த கடைசி நாட்களின் பயங்கரம் ஒரு கண்ணி போல வரும் அப்படின்னு சொல்றாரு. 35வது வசனத்துல, பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு ட்ராப், ஒரு கண்ணி மாதிரி வருமா. நான் ஏற்கனவே சொன்னேன், நினைக்கிறதுக்கு முன்னால, தப்பிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால, ஓடிடலாம் நினைக்கிறதுக்கு முன்னால கதையை முடிச்சிடும். அது ஒரு கண்ணி போல வரும் அப்படின்னு இருக்கு. அடுத்து அவர் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற கடைசி காலம்னு நீங்க உணர்ந்துட்டீங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்ப இதில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜெபம் பண்றவன் எப்படி இருக்கணும்?
அடுத்து எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்றவங்களுக்கு என்ன நடக்குமா? கர்த்தர் வரும்போது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்கள். எதிர்கொள்ள பாத்திரம்னா யாரு அப்படின்னு கேட்டா, வேதத்துல 10 கன்னிகைகளை பற்றி வேதம் சொல்லுது. அந்த 10 கன்னிகைகள் மணவாளன் வரும்பொழுது எதிர்கொண்டு போவதற்காக ஆயத்தப்பட்டாங்க. அதுல சிலர் அவர்கள் நித்திரை மயக்கமா இருந்து ஆயத்தத்தை பற்றி கவலைப்படாம, அவர்கள் நித்திரை மயக்கமா இந்த உலக கவலையினாலேயோ வெறியினாலேயோ வேற எந்த காரியத்தினாலேயோ அலட்சியமா இருந்துடுறாங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரம் கர்த்தரை எதிர்கொண்டு போக புறப்பட்டாங்க. அவர்கள் நினையாத நாளிகையிலே, வேதம் சொல்லுது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வந்து விட்டார், மணவாளன் வந்து விட்டார். உடனே பாருங்க, இந்த ஆயத்தமா இருந்தவங்க, எனி டைம் நாங்க ஆயத்தம் அப்படின்னு ஆயத்தமா இருந்தவங்க தங்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்டாங்க. இந்த ஜெபம் நமக்கு என்ன வருதுன்னா, மணவாளனை எதிர்கொள்ளத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அது எல்லாராலும் சாத்தியம் இல்லை. கர்த்தர் வரும் அந்த நாளிலே அவருக்கு முன்னால நம்ம நிற்கிறதுங்கிறது, அந்த ஆயத்தம் இல்லாமல் யாரும் நிற்க முடியாது. அதைத்தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ ஆயத்தப்படுவதற்காக அந்த ஜெபம், கடைசி கால ஜெபம் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த ஜெபம் எப்படி பண்ணணும்னு ஒரு சின்ன க்ளூ அந்த வசனத்திலே இருக்கு. கொஞ்சம் உங்க தலையை தாழ்த்தி பைபிளை படிச்சு பாருங்க. நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு. இது என்ன வார்த்தை? அவருடைய வருகையின் நாள், ஐயோ வந்துருச்சா, நாங்க எங்களுக்கு நினைக்கவே இல்லையே நீங்க சொல்லாதபடிக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் வருகிற நாள் இதுவாகத்தான், இந்த காலத்துல தான் அவருடைய வருகை இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை வாசி பார்த்து, தீர்க்க தரிசனங்களை வாசித்து பார்த்து, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அறிந்து நீங்கள் கவனமா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா, விடிய விடிய கர்த்தருடைய வருகையை பற்றின செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வரப்போகிற நேரத்தை, கர்த்தர் வரப்போகிற காலம் எப்படி இருக்கும் என்கிற அடையாளங்களை வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அநேகம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பழைய பால பாடத்துக்கே திரும்பி போயிடுறாங்க. ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, ஈசா கொடுத்தது, அவருக்கு இவ்வளவு பணம் இருந்தது, இவருக்கு இவ்வளவு பணம் இருந்தது, ஒவ்வொரு வாக்கு தத்தம் இருக்கு, அது சுதந்திரிங்க, இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் எப்போ வருவார்னு நீங்க நினைக்க முடியாத மாதிரி இருக்கீங்களா? அல்லது அனுமானமாய் கர்த்தர் வரும் வேளையை இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களான்னு பாருங்க. அந்த உணரத்தக்கதாக, உங்களை உணர்த்துவிக்கத்தக்கதாக உங்களுக்கு ஊழியர்கள் சொல்லி கொடுக்குறாங்களான்னு பாருங்க. உங்கள் சபை அதிலே உங்களை ஆயத்தப்படுத்துதான் பாருங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடின்னு என்ன அர்த்தம்? அந்த நாள் வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கணும் முதலையே. பர்டிகுலரா இந்த டே, இந்த நேரம் அப்படின்னு தான் தெரியாது ஒழிய, அவருடைய வருகை காலம் என்ன என்பது உங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு அப்படின்னா, அப்ப நீங்க நினைச்ச நேரத்தில் அந்த நாள் வரும்படிக்கு, இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் கர்த்தருடைய வருகை இருக்குன்னு தெரியணும்னா, அந்த வேதத்தை நம்ம நுணுக்கமா ஆராய்ந்து அவருடைய வருகை காரியங்கள்ல, வருகைக்கடுத்த காரியங்களை சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்களை கவனிச்சு பார்த்து, நம்ம ஒரு நிதானமா, வருகிற நாளையும் நாளிகையும் தான் யாரும் அறிய மாட்டாங்க, வருகிற காலம் நமக்கு தெரியும். வருகிற காலத்தை குறித்து கர்த்தரே நமக்கு இப்படியெல்லாம் நடக்கிற காலத்துல மனுஷகுமாரன் வருவார்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இயேசு வருவார் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா விளங்கி இருக்கணும். அதைத்தான் சொல்றார். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னா, நீங்க குறிப்பிட்டு அனுமானித்து வைத்திருக்கிற நேரத்துல கர்த்தருடைய வருகை நாள் வரும்படிக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. இந்த காரியம் எல்லாத்தையும் யார் செய்யறா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பண்ணுகிற ஜெபம் அதை உங்களுக்கு செய்கிறது. அடுத்து சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னமே, வருகிற ஆபத்துகள், கடைசி காலத்துல வரக்கூடிய பயங்கரங்கள், ஒருவரும் தப்ப முடியாத பயங்கரங்கள் அப்படிதான் வரும். ஒரு விமானத்துல போனவங்க நினைச்சா கூட கீழே குதிச்சாலும் செத்துருவான், சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் செத்துருவான், பெல்ட் போட்டாலும் செத்துருவான், பெல்ட் போடலனாலும் சாவான். அதான் நடந்தது.
இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த விமான விபத்து அதைத்தான் காண்பிக்கிறது. இது மாதிரி நம்ம தப்ப முடியாத சூழ்நிலையில வரக்கூடிய மாதிரி ஆபத்துகள் தான் அதுல வருமாம். இந்த ஜெபம் என்ன செய்யுது? இந்த கடைசி கால ஜெபம், விழித்திருந்து செய்கிற ஜெபம், கடைசி காலத்தை உணர்ந்து செய்கிற அந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க உங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவது அல்ல, அது மாத்திரம் அல்ல, உங்களை இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தப்புவிக்கிறது. அதான் முக்கியம். பக்கத்துல கல் விழுந்தா கூட உங்க தலையில விழாது. பக்கத்தில் இருக்கிற கட்டடம் இடிந்தால் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாவல் செய்து கொள்வார். அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்பீங்க. வேதத்துல ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-6 வரைக்கும் உண்டான வசனங்கள். அதுல என்ன நடக்குதுங்கிறத நான் பொதுவா உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்துக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவரை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால ஆலோசனை சங்கம் அங்கே கூடியிருக்கு. பரலோகத்துல அங்கே தேவனுடைய தேவ தூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிங்காசனத்துல இருக்கிறார். இவரை உள்ள கொண்டு விட்டோன்னே அப்படியே பரபரன்னு பார்க்கிறார். என்னமோ பயங்கரமான இடமா இருக்குதே, கர்த்தர் வேற உட்கார்ந்து இருக்கிறாரே என்ன அப்படின்னு அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, மகா சத்தமாய் கர்த்தர் நகரத்தை விசாரிக்கும் சங்கரிக்கும் ஆயுதங்களை கொண்டிருக்கிற தூதர்களை அழைக்கிறார். நகரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. அந்த எருசலேம் நகரத்தை பாதுகாவல் செய்கிற தேவ தூதர்களையும், அந்த எருசலேம் நகரம் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை தாண்டி பாவம் செய்யும்போது அவர்களை சங்கரிக்கிற தூதர்களும் அங்கு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். பெரிய சத்தமா எசேக்கியேல் பயந்து செவத்தோட ஒண்டிட்டு பார்க்கிறாரு. அப்ப கர்த்தருடைய சத்தம் பயங்கரமா ஒலிக்குது. இந்த நகரத்துக்கு யாரை பாதுகாவலுக்கு வச்சிருந்தனோ, நகரத்தை விசாரிக்கிற விசாரிப்புக்கார தூதர்கள் கையில பட்டயத்தை எடுத்துட்டு சங்கரிக்கிற அழிக்கிற ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார். அப்ப ஒரு 6 பேர் வெட்டுகிற ஆயுதங்களை, பெரிய பெரிய ஆயுதம், பரலோகத்தில் இருக்கிற ஆயுதம்னா பாருங்க எப்படி இருக்கும், ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தாங்க. அவர்கள் வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு. அந்த தூதர்கள் வந்து நிற்கும் போது அவர்கள் நடுவிலே வேறொரு தூதன் இருக்கிறார். அவருடைய கையில வெட்டுகிற பட்டயம் இல்லை, ஒரு மை கூடு இருக்குது. அந்த காலத்துல இங்க் பாட்டில் மாதிரி வச்சிருப்பாங்க. நாங்க பள்ளியில படிச்ச காலங்கள்ல கூட இங்க் பாட்டில் எல்லாம் வைத்து அதுல பேனாவில் இங்கு நிரப்பி நிப்பெல்லாம் போட்டு எடுத்துட்டு போவோம். இப்பதான் வேற மாதிரி பேனாக்கள் வந்து விட்டது. அதுக்கு முன்னால உள்ள காலங்கள்ல இறகுகளை வைத்து அந்த மையில தொட்டு தொட்டு எழுதுவாங்க. ஒரு புறாவினுடைய இறகோ, ஒரு மயிலுடைய இறகோ, இறகு இருக்கும்ல, அதை முன்பக்கம் சீவிட்டு தொட்டு எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு மை கூடு ஒன்று இருக்குது. அந்த மை கூட்டை தன்னுடைய அறையிலே கட்டி இருக்கிறார். அதை கட்டி கொண்டு, அறையினா இடுப்புல கட்டி இருக்கிறாரு ஒரு இங்கு பாட்டில். அவரும் வந்து நிற்கிறாரு. சணல் நூல் வஸ்திரம் தரிச்சிருக்கிறார். சணல்ல ஒரு ட்ரெஸ் தச்சிருக்கிறார். அவர் அங்கே வந்து நிற்கிறார். அப்ப கர்த்தர் அவரை பார்த்து சொல்றார், அறையிலே தன்னுடைய மைக்கூட்டை கட்டி இருக்கிற அந்த புருஷனை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நீ முந்தி நகரத்துக்கு நடுவிலே ஊடுருவி போ. இந்த ஊருக்குள்ள நீ முதல்ல போ. எந்த ஊருக்குள்ள? எருசலேமுக்குள்ள. எருசலேமுக்குள்ள போய் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்கள் நெற்றிகளிலே அடையாளம் போடுனார். எருசலேம் பட்டணத்துல எல்லாரும் பாவம் செய்து அவன் தன் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டு, ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியன் முதற்கொண்டு ஆலய வாசல்ல கடை வச்சிருக்கிறவன்ல இருந்து கோயிலுக்கு போற வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற வரைக்கும் அவரவர்கள் தங்கள் மனம் போனபடி ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேம் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டு பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு நகரம். அதனுடைய பரிசுத்தத்துக்கு இழிவு பண்ணி உள்ள ஆலயத்துக்குள்ள போனா திருட்டுத்தனம் எல்லாம் நடக்குது.
இப்போ எப்படி நடக்குதோ அது மாதிரி நடக்குது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இதை பார்த்துட்டு ஐயோ, இந்த எருசலேம் எப்படி இருந்த ஊரு, தேவன் நேசித்த ஒரு நகரம், மகாராஜா தனக்கென்று தேர்ந்து கொண்ட ஒரு பட்டணம், அதில் ஆலயங்கட்டி நாங்கள் ஆராதித்த போது தேவனுடைய ஷெக்கினாவின் மகிமை அந்த இடம் முழுசும் மேகம் போல மூடியிருந்த காட்சியெல்லாம் அங்கே கண்ணுக்கு வருதே. இன்னைக்கு அதே இடத்துல பலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு பாவம் செய்வதும், அந்த இடத்துல விபச்சாரம் பண்ணுவதும், அந்த இடத்துல அதை வியாபார பொருள் ஆக்குவதும், தேசம் முழுசுலும் பார்த்தீங்கன்னா பாவம் தண்ணியா ஓடிக்கொண்டிருக்குதே, நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பாதத்தில் இரவு பகலாக உட்கார்ந்து வெளியே போய் சொல்ல முடியாது. அதிகாரிகள்ல இருந்து கீழே இருக்கிற ஆள் வரைக்கும் பெரும் பாவியா இருக்கிறாங்க. நம்ம யார்கிட்ட சொல்றது? பெருமூச்சு விட்டு அழுது, ஆண்டவரே எங்கள் பட்டணத்துடைய பூர்வ நிலையை திருப்ப மாட்டீரா, இந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா அப்படின்னு கண்ணீர் விட்டு ஒரு குரூப் அழுறாங்க. அப்ப கர்த்தருக்கு தெரியுது பாருங்க, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற குரூப், நீ முதல்ல இறங்கி போய் அவர்கள் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் ஒரு முத்திரையை போடு. முத்திரையை போட்டுட்டு நீ வந்த பிறகு இந்த 6 புருஷர் மற்ற சங்கார தூதர்களுடைய ஆயுதங்களை கையில் எடுக்கிற புருஷரை பார்த்து சொல்றாரு, இவன் முத்திரை போட்டு தீர்ந்த பிறகு நீங்க உள்ள பட்டணத்துக்குள்ள போங்க. பட்டணத்துக்குள்ள போய் அங்கே பெரியோர், சிறியோர், வாலிபர், கன்னியர், குழந்தை முதற்கொண்டு எல்லாத்தையும் வெட்டுங்க. ஆனால் முத்திரை யாருடைய நெத்தியில் இருக்கோ அவங்க பக்கத்துல மாத்திரம் போயிடாத. அவர்களுக்கு அந்த முத்திரை தான் பாதுகாப்பு. ஏன்னா அவன் ஜெபம் பண்ணாம பாருங்க, பாதுகாப்பு அப்படின்னு கர்த்தர் சொல்லி அனுப்பிட்டு அவர் சொல்றாரு, இந்த சங்காரத்தை முதல்ல என்னுடைய ஆலயத்துல என் வீட்டில் ஆரம்பிங்க. யாராவது சொல்லுவாங்களா பாருங்க? என் வீட்டில் ஆரம்பிங்க முதல்ல சங்காரத்தை. ஒரு ரைடா என் வீட்டில் முதல்ல ஆரம்பிங்க. அதற்குள்ளே செய்யப்படுகிற அக்கிரமங்களை பார்த்து மனம் வெதும்பி போயிருக்கிறேன், முதல்ல அங்கிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றேன். பாருங்கள், 6வது வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 9:6, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர்களிடத்திலே துவக்கம் பண்ணினார்கள். எதை துவக்கம் பண்ணாங்க? சங்காரத்தை துவக்கம் பண்ணாங்க. பார்த்தீங்களா? இதுல நமக்கு என்ன தெரியுமா? இவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு? எருசலேமுடைய பூர்வ நிலை திரும்பணும், எருசலேமுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கணும், எருசலேம்ல ஒரு பாதுகாப்பு வரணும், பரிசுத்தம் வரணும்னு ஜெபம் பண்ணாங்க. இவங்க பண்ண ஜெபத்தை கேட்டு எருசலேம் காக்கப்படலை, சங்காரம் வந்துருச்சு. ஆனா ஜெபித்தவன் பாதுகாக்கப்பட்டான். அதான் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுகிற தேசம் உங்கள் ஜெபத்திற்கு தகுதி உள்ளதா இருந்தா கர்த்தர் இரக்கம் செய்வார். இல்லாத பட்சத்திலே ஜெபித்த உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் இரக்கம் செய்வார். அதனால்தான் நம்ம அந்த கடைசி காலத்துல ஜெபம் பண்றோம். அப்ப கடைசி காலத்தின் ஜெபம் என்பது நமக்காக செய்கிற ஜெபங்கள் அல்ல. நாங்க ஜெபம் பண்ண சொல்லிட்டோம், நாங்கெல்லாம் இப்ப ஜெபத்தை கூட்டிட்டோம் பிரதர். பாருங்க, முன்னெல்லாம் 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவோம், இப்போ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? 3 மணி நேரம். காலையில பண்ற 1 மணி நேரம் என்னுடைய கணவருக்காக, மத்தியானம் என்னுடைய பிள்ளைகளுக்காக, சாயந்தர நேரத்துல எனக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் வியாதிகளுக்காக ஜெபம் பண்றேன். இந்த ஜெபத்தை அவர் சொல்லல. இது எப்படி பாதுகாக்கும் நம்மை? அப்ப சுயநலமான ஜெபம் அல்ல. கடைசி காலத்தின் ஜெபம் என்பது கர்த்தருடைய மனதை அறிந்து, வரக்கூடிய ஆபத்துகளை அறிந்து அதற்காக செய்கிற ஜெபம். அதைத்தான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன் என்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஜெபம் தான். நீங்க 6 மணி நேரம் பண்ணி அதை முழுசு உங்க பிரச்சனைக்காகவே சொல்லி ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கணக்குல சொல்லல அவர். இது தேசத்துல வருகிற பயங்கரங்கள், கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள் போன்றவைகளுக்காக செய்யும் ஜெபத்தை சொல்லுகிறது. அப்ப இதனால நமக்கு கடைசி காலத்துல ஜெபம் என்பது அவசியமான ஒன்று. அத்தியாவசியமா நம்ம கரெக்டா கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவது பாருங்கள் ரொம்ப சுலபம், வேற ஒரு கஷ்டம் இல்லை. நீங்க உட்கார்ந்து மன பாரத்தோட கர்த்தருடைய மனதை விளங்கி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தால்
உங்கள் பலவீனத்தில் உதவி செய்கிற ஆவியானவர் உங்களை டேக் ஓவர் பண்ணிக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுறாரு. நீங்கள் உங்கள் சரீரத்தை கொடுத்தா போதும், உங்களுடைய நேரத்தை கொடுத்தா போதும், நீங்கள் முழங்கால் போட்டால் போதும். அது ஒரு பெரிய கஷ்டமா? இதில் பாருங்க, நமக்கு கர்த்தர் வரும்போது அவர் முன்னால் நிற்கக்கூடிய ஆயத்தம் உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் விளக்கு அந்த புத்தியுள்ள கன்னிகளுடைய விளக்கு போல எப்பவும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். ஜெபம்தான் அந்த எண்ணெய். ஜெபம் குறைஞ்சா எண்ணெய் குறைஞ்சிரும். அப்போ இதுக்கு தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது. அப்போ இதற்காகத்தான் இனி வருகிற நாட்களில் நம்ம எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் என்பதை அறிந்து கொண்டு ஜெபம் பண்ண போகிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற ஆயத்தத்தை அடைகிறோம். அது நம்ம பார்த்துட்டோம். சாதாரண மனிதர்கள் கர்த்தருடைய வருகை சமயத்தில் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசு, நம்ம இதுவரைக்கும் பார்த்த இயேசு, உலகத்திலே வாழ்ந்த போது இருந்த இயேசு வேற, உயிர்த்து பரத்துக்கு போய் முழு அதிகாரம் பெற்றவராக திரும்பி வருகிற இயேசு வேற. அவர் முன்னால் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். முழு வல்லமையோட அவருடைய வல்லமையை பார்த்தோம். அது ஒரே பேரான பிதாவினுடைய வல்லமைக்கு ஒப்பாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப பிதாவினுடைய வல்லமை போன்ற வல்லமையோட இயேசு வரும்போது உலக மனிதர்கள் யாரும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 15-17 வரைக்கும் சொல்லுது. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு, இந்த பயங்கரத்தை பார்க்க முடியல கண்ணால, பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி, நீங்கள் என்மேல் விழுந்து எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்க. நிற்க முடியல அவருக்கு முன்னால. அவருடைய கோப முகத்தை பார்க்க முடியல. அவர் கோபத்தை எதிர்கொள்ள முடியல எங்களால. எங்களை மூடிக்குங்க, மறைச்சுக்குங்க. அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். அவருக்கு முன்னால யார் நிலை நிற்கக்கூடும்? இதுதான் உலக மக்களுடைய கேள்வியா இருக்கும். இனிமே கர்த்தருடைய வருகை வரும்போது யார் நிலை நிற்க முடியும்னு கேட்பாங்க. யார் நிலை நிற்க முடியும்னு கேள்வி அவங்ககிட்ட இருக்கு. பதில் வேதத்தில் இருக்கு. யார் நிற்க முடியும் தெரியுமா? விழித்திருந்து ஜெபித்தவன். அவர் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்கவும் எதிர்கொண்டு போகவும் பாத்திரவான்களாய் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்து நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இனி வருகிற கோபாக்கினையின் நாட்கள் ஒரு பஞ்ச காலமா இருக்கலாம், ஒரு யுத்த காலமா இருக்கலாம். மனிதர்கள் கொத்து கொத்தாய் மறிக்கத்தக்கதாக ஒன்று மாற்றி ஒன்று இயற்கையினுடைய சீற்றங்கள் உண்டாகலாம். இப்பதான் ஒன்று நடந்து சொல்லுவோம், அதுக்கு வாய முடுற கூட அடுத்து நடந்துடலாம். இவைகளெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான இந்த நாட்கள் நீடித்து கொண்டே போகுதே. மழைன்னு ஆரம்பிச்சு விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்குதே. உபத்திரம்னு ஆரம்பிச்சு விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்குதே. யுத்தம்னு ஆரம்பிச்சிச்சு, சத்தம் ஓயவே இல்லையே. அப்ப இந்த காலங்கள் இருக்கு பாருங்க, இந்த உபத்திரவங்கள் வருகிற காலங்கள், அந்த காலங்கள் ஜெபிக்கிறவங்களால மாத்திரம்தான் குறைக்கப்பட முடியும். கர்த்தர் இந்த 6 மாச காலம் அப்படின்னு நியமிச்சிருந்தா, ஜெபிக்கிறவங்க எழும்பி ஜெபம் பண்ணா அதை கர்த்தர் 4 மாசமாகவோ 3 மாதமாகவோ குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வேதம் சொல்லுது நமக்கு. இது ஜெபிக்கிறவங்க தவிர வேற எவனும் மாற்ற முடியாது. விஞ்ஞானிகளோ அதிபர்கள் கூடி கையெழுத்து போட்டோ போதும் அப்படிலாம் ஒன்று யாரும் செய்ய முடியாது. ஒரு உபத்திரவ காலம் வந்ததுன்னா பாருங்களேன், ஒரு கொரோனா வந்தது. கொரோனா நம்ம எவ்வளவுதான் இவர்கள் ஊசி கண்டுபிடித்தாலும் மருந்து கண்டுபிடித்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கதவை மூடுங்க, லாக்டவுன் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, யாரையும் தொடாதீங்க, பார்க்காதீங்க என்றெல்லாம் கட்டளை போட்டாலும் அது நீடித்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2வது அலை 3வது அலைன்னு வந்துகிட்டே இருந்தது. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 2 வருஷ காலம் அது நீடித்தது. ஜெபிக்கிறவர்களால் என்ன செய்யுமா, அந்த கால அளவு குறைக்கப்படும். ஆண்டவரே இவ்வளவு நாள் இருக்குதே, அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படணும்னு ஜெபம் பண்ணா கேட்கும். அந்த லைசன்ஸை கர்த்தர் யாரு கொடுத்திருக்கிறாரு? ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம்
24வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் உண்டாயிராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போகிறதில்லை. அந்த நாளை மாத்திரம் குறைக்கலைன்னா ஒட்டுமொத்த அழிவு வந்துடும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தெரிந்து கொள்ளப்பட்ட சும்மா இருந்தாலும் குறைக்கப்படாது, கேட்கணும். அது அந்த இடத்துல அதை மறைத்து சொல்லி இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிரியை செஞ்சா, ஜெபம் பண்ணா, அந்த நாட்களுடைய எண்ணிக்கை, அந்த டியூரேஷன் குறைக்கப்படும். அப்போ பார்த்தீங்களா, இப்போ ஜெபம் பண்ணுறதுல எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதனால தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். சும்மா ஒரு டெம்ப்ளேட் ஜெபம் அல்ல. ஜெபம் சொன்ன உடனே ஜெபத்தில் நமக்கு தெரிந்த மாதிரியான ஜெபங்கள் இருக்கிறது, அதை வச்சு ஜெபம் பண்ணுறது இல்லை. இப்போ என்ன நடக்குது? இது நாட்கள் குறைக்கப்படுவதற்கு ஜெபம் பண்ணணுமா? சபை ஆயத்தப்படுவதற்கு ஜெபம் பண்ணணுமா? என்ன பிரச்சனை வருது? அந்த பிரச்சனை குறித்து கர்த்தருடைய மனசில் என்ன இருக்குது? இதெல்லாம் அறிஞ்சு நம்ம ஜெபம் பண்ணணும். சிலர் ஒரு டெம்ப்ளேட் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் முதல்ல இவ்வளோ நேரம் இப்படி ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. தப்பு இல்லை. ஆனால் இந்த ஜெபம் கடைசி காலத்தில் பத்தாது. இந்த ஜெபம் அல்ல, நான் சொல்ல வர்றது வேற ஜெபம். இதில் பாருங்க, இனி வருகிற நாட்கள் ஜெபம் பண்ண வேண்டிய காலங்கள். இந்த ஜெபம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பின்னால் வரக்கூடிய செய்திகளையும் அப்பப்போ நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தீர்க்க தரிசன ஜெபங்கள். ஜெபத்தில் பல வகை ஜெபங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஜெபத்தில் பல வகைகள் இருக்கிறது. அதில் நிறைய சொல்லுவாங்க. நம்ம சில முக்கியமான ஜெபங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். இப்போது நம்ம நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் மன்றாட்டு ஜெபங்கள், கண்ணீர் ஜெபங்கள், கர்த்தரிடத்தில் கேட்டு கருத்தா பண்ணுற ஜெபங்கள், அப்படிலாம் கேட்டிருப்போம். அதில் சில முக்கியமான ஜெபங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால், நம்மை சுற்றிலும் நடக்கிறவைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் தங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் லிஸ்ட்லேயே சேர்க்கலை. நல்லா இப்போ தேவ பிள்ளைகள் பண்ணுற ஜெபத்தில் அவங்க எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்மை சுற்றிலும் நடக்கிறவைகளை பார்க்குறாங்கல்ல ஒரு நியூஸில், அதில் பார்க்கும்போது உடனே அதுக்காக ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சிலர் அது ஒரு செய்தி தானே அப்படின்னு 10ஓட 11 ஒதுக்கிட்டு கடந்து போகிறவங்க இருக்காங்க. நான் சொல்லுவது ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கிறவங்க பார்க்குறாங்க. ஜெபிக்கிறவர்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா ஒரு விஷயம் சொல்லணும். அவர்களுக்கு ஜாதி, இனம், நிறம், மொழி, தேசம், கலரு எந்த வித்தியாசம் இருக்காது, இருக்கக்கூடாது. நாங்கள்லாம் இந்தியர்கள், இந்தியாவுக்கு மாத்திரம்தான் ஜெபம் பண்ணுவோம். ஜப்பானில் ஏதோ ஒரு பெரிய நில, அதை பற்றி எங்களுக்கு என்ன வந்தது? ஜெபிக்கிறவன் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்டவங்க தான் தங்களை சுற்றி நடக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் கவனித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுறவங்களுக்கு பாகுபாடு இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் ஜாதிக்காரங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், அல்லது எங்கள் மொழி பேசுகிறவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், எங்கள் மாநிலத்தில் தான் ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் ஜெபம் பண்ணிங்கன்னா இது ஒரு கண்ட்ரோல் பண்ணப்பட்ட, குறைக்கப்பட்ட, வீரியமற்ற, சக்தி இல்லாத ஒரு ஜெபம். ஒரு ஜெபம் எப்போ சுயநல நோக்கத்தோடு இருக்குது, எனக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் 5 மார்க் கொடுக்கலாம். நான் என்னுடைய மொழி பேசுகிறவங்களுக்கும் எங்கள் ஜாதிக்காரங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் 10 மார்க் தான் கொடுக்கலாம். ரொம்பலாம் ஒன்றும் கொடுத்துட முடியாது. அதுவும் சுயநல ஜெபந்தான். சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்குங்க ஜப்பானை பற்றி, ஆப்பிரிக்கா பற்றி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா மனசில் காழ்ப்புணர்ச்சி வைத்துக்கொண்டோ அல்லது மற்றவர்களை நேசியாமலும் இருக்கிறவங்க உண்டு. நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. சமீபத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் காசா போன்ற பகுதிகளில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. இது இப்போ நடக்கிற யுத்தம். இதுக்கு முன்னால் நடந்தது ஆப்கானிஸ்தானில் யுத்தம் நடந்தது. ஆப்கானிஸ்தான் மேலே ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ ஒரு வார் வச்சுங்களேன். நீங்கள் எளிதாய் புரிந்து கொள்வதற்கு காசானே வச்சுக்கிறோம். காசாவில் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சபை, அந்த சபையில்
அந்த ஜனங்கள் அந்த காசால இருக்கிறவங்க மரித்ததையும், அதுல பிள்ளைகள் போய் ஒவ்வொரு கல்லையும் புரட்டி பார்த்து தன்னுடைய தகப்பன் தாய் யாருன்னு அடையாளம் கண்டு கொள்ள முடியாம கதறினதையும் பார்த்து ஒரு அம்மாவுடைய மனசு உடைஞ்சு போச்சு. நம்ம தேசத்துல யுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி பாஸ்டர் சொன்ன போது, இது நான் எதையும் கூட்டி குறை சொல்லாட நடந்தது. அந்த பாஸ்டர் சொன்ன போது இந்த அம்மா எழுந்து, ஆண்டவரே, காசாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பச்சை குழந்தைகள் தங்கள் மரித்து போன தன்னுடைய பெற்றோரை கல்லுக்கடியில தேடுறாங்களே, ரத்தம் ஆறா போகுதே அப்படின்னு சொன்னே, பாஸ்டர் ஒன்று நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டார். நிறுத்து, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. யாருக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? இஸ்ரவேலுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். காசா சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அழிவதற்காக வைக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். எங்க சொல்லியிருக்கு வேதத்துல காசாவுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது? கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், அவர் அவர்களை தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்ப காசாவுக்கு தேவன் யாரு? காசால ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாதா? காசாவில் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் யாரை தேடணும்? கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் தான். பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனால் நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், காசாவுக்கு யாரு தேவன்? காசாவிலே ஒருவர் ரட்சிக்கப்பட விரும்பினால் யாரை தேடணும்? அவங்களுக்குன்னு வேற ஏற்பாடு என்ன செஞ்சு வச்சிருக்காங்களா? அல்லது அந்த தேசத்துல இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களே கிடையாதா? காசாவில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்போ உங்க கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்களே, அப்ப கர்த்தர் எப்படி ஒரு சார்பா இருப்பாரு? பாதிக்கப்பட்ட, தள்ளாடுகிற, தளறுகிற யாரையுமே நம்ம ஜெபத்துல நினைக்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜெபம். யார் பாதிக்கப்பட்டிருக்கிறான்? உன் சத்துரு தாகமாய் இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடுந்தான் சொல்லியிருக்கு. அவர்கள் சத்துரு இல்லை. நீங்கள் யாரையும் அப்படி பார்க்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும், தெருவில் நிற்கிற யாரா இருந்தாலும், கஷ்டப்படுகிற யாரா இருந்தாலும், அவன் என்ன மொழி, நிறம், எதையும் பார்க்கக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த பாஸ்டருக்கு என்ன தெரியுது யோசிச்சு பாருங்க. அவர் இன்னும் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் அகில உலகத்துக்கும் அவர்தான் தேவன். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் தனக்கென்று ஒரு தேசத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த இனத்தின் வழியாக இயேசு வருவதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அவங்களும் மற்றவங்க மாதிரி விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டு பேய் பிசாசுகளுக்கு நரபலி செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த உலகத்துல இருக்கிற இனத்துல ஒரு இனத்தை கர்த்தர் தேர்வு செய்து அவங்கள ஆயத்தப்படுத்தினார். ஏன்னா இயேசு வரணும்னா அவர் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் பிறக்க முடியாதே, அல்லது நரபலி கொடுக்கிற ஒரு வீட்டில் பிறக்க முடியாது. அவர் வருவதற்கு ஒரு இனத்தை ஏற்படுத்தினார். இயேசு எப்போ வந்தாரோ அவருடைய திட்டம் முடிந்து விட்டது. இப்ப இயேசு சிலுவையிலே மரித்த உடனே இயேசு இப்ப உலகம் முழுவதற்கும் இரட்சகராய் மாறிவிட்டார். ஒருவன் இந்தியனா இருந்தாலும், ஆப்கானிஸ்தான்காரனா இருந்தாலும், பாகிஸ்தானியா இருந்தாலும், அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டுமான கிறிஸ்து தான். அவர்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இயேசுவை நீங்க இன்னும் அவர் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரேல் என்ன செஞ்சாலும் அவர் அதுக்கு பார்க்க மாட்டாரு, அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு என்பது நம்முடைய அறியாமையை காட்டுகிறது. ஜெபம் பண்ணுகிறவனுடைய மனசு எப்பவும் விசாலமா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். எந்த இடத்துல ஒரு ஆபத்து, மனிதர்கள் எந்த இடத்துல அடிக்கப்படுறாங்க, அழிவு வருகிறது, யாரா இருக்கட்டுமே, அவர்களுக்காக ஜெபிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சுற்றி நடக்கிறவைகளை பார்த்து அதுக்கு கண்டிஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அவர்கள் இந்த நம்முடைய இனத்தை சேர்ந்திருக்கணும், அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கணும், தமிழ் மொழி பேசணும், அல்லது அவர்கள் ஒரு சவுத் இந்தியனா இருக்கணும், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஜெபம் பண்ண வந்துட்டீங்கன்னா உங்கள் கண்கள் முன்பாக யார் பாதிக்கப்பட்டாலும், யாருக்கு ஜெபம் தேவையோ ஜெபிப்பது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். அதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும், எந்த விதமான இப்படிப்பட்ட காரியங்களும் இருந்தா உங்க ஜெபம் அவுட்டு, அது கேட்கப்பட மாட்டாது. அப்ப நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கணும். அவர்கள் முகம் தெரியாதவர்கள், ஒருவேளை ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கலாம், அண்டார்டிகாவில் இருக்கலாம், ஒரு பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்காக ஜெபம் பண்றவங்க இருக்காங்க. இன்னொன்னு, தங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அப்படி கேள்விப்படுவாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு,
அதுக்காக ஜெபம் பண்ணுறவங்களும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவான காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க. பொதுவான காரியம்னா ஒரு மனிதன் கடமையாக என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணணும். அது நம்முடைய ஜெபம் பண்ணுகிறது ஒரு கடமை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2:3 சொல்வது நம்ம எல்லாரும் பொதுவாய் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். இதுல ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் செய்யும்படிக்கு ராஜாக்களுக்கும் அதிகாரம் உள்ள எல்லாருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்றார். இது ஒரு கடமையா நம்ம செய்ய வேண்டிய, ரெகுலரா செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் ஜெபம் பண்றவங்க இப்படி பொதுவா ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு லிஸ்டே எழுதி வச்சிருப்பாங்க. என் பேரெல்லாம் நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி எழுதி வச்சுட்டு ஊழியக்காரர்களுக்கு இன்னும் நாங்கள் ஜெபம் பண்றோம், அடுத்து எங்க ஊருக்கு ஜெபம் பண்றோம், சபைக்கு ஜெபம் பண்றோம்னு சில ஸ்கீம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நல்லது, அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை, அதெல்லாம் நல்லது, அந்த ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆரோக்கியமான ஜெபம் என்றால் என்னன்னு கேட்டா, சரியான நேரத்தில் சரியான காரியங்களுக்காக அவைகளை அறிந்து அதற்கு ஏற்ற சரியான முறையிலே பண்ணப்படுற ஜெபம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆரோக்கியமானது. ஒரு பிரச்சனை இப்ப என்ன ஓடுது, இப்ப கரண்ட்ல என்ன நடக்குது, அது சரியான நேரம், அந்த நேரத்தில் தேவையான காரியங்கள் அதில் என்னென்ன வேணும் இதை நம்ம அறிந்து அதற்கு ஏற்ற சரியான முறைகளிலே ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கு பேர் தான் ஆரோக்கியமான ஜெபம். அது இல்லாமல் சும்மா அப்படி நித்திரை மயக்கமாய் புலம்பிட்டு கர்த்தாவே அவரை நினைக்கிறேன் இவரை நீங்கள் நினைச்ச என்ன போகுது? பல பேருடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கு. நான் இவரை நினைக்கிறேன் அவரை நினைக்கிறேன் என் ஜெபத்திலே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நல்ல ஒரு ஜெபத்தை, கடைசி கால ஜெபத்தை நீங்கள் செய்யணும்னா சரியான நேரத்தில் ஜெபம் பண்ணணும். ஒரு காரியம் இப்போ நடக்க போகுது, ஒன்று நடக்கும்போது ஜெபம் பண்ணலாம், நடந்த பிறகு கூட நம்ம உடனே ஜெபம் பண்ணலாம். அதில் இன்னும் விசேஷம், நடக்க போகிறதுக்கு முன்னாலேயே ஜெபம் பண்ணுறது. அது எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது, ஒரு பெரிய நிலநடுக்கம் வரும்போது ஜெபம் பண்ணுறோம். நம்ம நியூஸில் பார்க்குறோம், அப்படியே சரசரன்னு இடிஞ்சு விழுந்துட்டு கர்த்தாவே அந்த பகுதியை நீர் கண்ணோக்கி பாரும் சொல்லி கதறி அழுது ஜெபம் பண்ணுறோம். ஓகே, லாஜிக் இருக்கு, முடிஞ்சிருச்சு. அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடம்பெல்லாம் அள்ளி கொண்டிருக்கிறாங்க, அதில் அந்த குடும்பங்களை பறி கொடுத்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே நடந்துருச்சே, இந்த காரியங்களை நாங்கள் பார்க்குறோமே, அதுக்காக ஜெபம் பண்ணோம், அது நல்லா இருக்கு. ஆனால் இதை விட ஒன்று இருக்கு. அந்த காரியம் வருவதற்கு முன்னாலேயே அந்த காரியம் வருவதை அறிந்து அதற்காக ஜெபம் பண்ணுறது. அப்படி ஜெபம் பண்ணி அதில் என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு தேவை, அவர்களுக்கு அந்த ஜெபம் எப்படி பாதுகாப்பை தர முடியும் என்று சரியான முறையிலே செய்கிற ஜெபம் வேணும். இதுக்கு எப்படி பண்ணுறதுங்க? இதுக்கு என்ன வழி இருக்குது? அது எப்படி வர்றதுக்கு முன்னாலே பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த ஜெபத்துக்கு பேர் தான் தீர்க்க தரிசன ஜெபம். தீர்க்க தரிசன ஜெபம் என்பது வரப்போகிறவைகளை அறிந்து ஜெபம் பண்ணுறது. அது எல்லாருக்கும் சாத்தியமானு கேட்டால் எல்லாருக்கும் சாத்தியம். நாங்கள் தீர்க்க தரிசி இல்லையே. நீங்கள் தீர்க்க தரிசி இல்லை, ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானே. நீங்கள் தீர்க்க தரிசி இல்லை, ஆனால் ஜெபிக்கிறவங்க தானே. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை விளக்கி காட்டுவார். அதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா, ஜெப ஆவி தேவை. ஜெப ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டா, ஜெபம் பண்றதோட நீங்க எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதையும் அவர் சுட்டி காட்டுவார். நான் சொன்னேன், சரியான நேரத்தில் உங்களுக்கு தெரியாது அங்க நடந்துகிட்டு இருக்கிறது, ஆவியானவருக்கு தெரியும். உடனே உங்களிடத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரம் நடந்திருக்கு, ஜெபம் பண்ணு என்று உங்களை ஏவுவார். அதுக்கு தான் ஆவியானவர். ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறார். அது மாத்திரல்ல, நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி எப்படி ஏற்றபடி எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும்.
அதுக்கு தான் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுவது. இந்த முதல்ல நீங்கள் போட்ட டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க, ஒரு இப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்களாம் குறித்து வச்சுருப்பீங்களே, அதற்கெல்லாம் கூட நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியான அப்படியெல்லாம் கூட ஜெபம் பண்ணலைன்னா கூட அதை நீங்கள் உங்களுடைய சுயத்திலிருந்தோ அல்லது உங்களுடைய வெளியே மாம்சத்திலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தில் 2 வகையான ஜெபங்களை சொல்லுகிறது. நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். கருத்தோட நான் வர்ற காரியங்களை அறிந்து கருத்தாக ஜெபம் பண்ணுறது. அப்போ இதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவரில் ஜெபிக்கும் ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஜெபிக்கும் ஆவியானவருக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் எதுக்கு ஜெபம் தேவைப்படுகிறது என்று தெரியும். உங்களுக்கு டிவி பார்த்தா தான் தெரியும், உங்களுக்கு யாராவது சொல்ல கேட்டால்தான் தெரியும், நமக்கு எங்கேயாவது செய்தி வந்தால்தான் தெரியும், அல்லது நாம எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் தான் நமக்கு தெரியும். ஆவியானவருக்கு வரப்போகிறது தெரியும். அந்த வரப்போகிறதை கர்த்தர் உங்களிடத்துல பேசி அதை உங்களுக்கு காமிச்சு அதுக்காக ஜெபம் பண்ண வைக்கணும். இதுக்கு நீங்கள் தீர்க்க தரிசியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது வேறு, தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம் என்பது வேறு. தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியங்களை குறித்த விவரங்களைத்தான் அது பேசும். தீர்க்க தரிசன ஜெபம் இது பொதுவா நான் சொல்றேன். தீர்க்க தரிசனம் என்றால் வரப்போகிற காரியங்களை சொல்லும். தேசங்களை பற்றி அல்லது மனிதர்களை பற்றி, அரசாங்கங்களை பற்றி, வரக்கூடிய இடர்பாடுகளை பற்றி, இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இது ஜெபிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கு, இனி வரப்போகிற காரியங்களில் ஜெபிப்பதற்கு உண்டான காரியங்களை முன்னறிவிக்கிற ஆவிக்கு பேர் தான் தீர்க்க தரிசன ஜெப ஆவி. தீர்க்க தரிசனம் உரைத்த பல பேரை நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அவர்கள் அதற்காக ஜெபம் பண்ணினார்கள் என்பதை எங்கொன்றும் அங்கொன்றும் பார்க்கலாம். எரேமியா போன்ற ஆட்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து அதற்காக ஜெபம் பண்ணாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்ல சொன்னது சொன்னாங்க, அவ்வளோதான். கர்த்தர் எனக்கு இப்படி பேசுறாரு, இப்படி வரப்போகுது, இப்படி நடக்க போகுது, அலட்டாருங்க, விழிப்பாருங்க என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவரிடத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் பேசுவார், தேசத்தை பற்றி, வரப்போகிற ஆபத்துகளை பற்றி. இங்கே அதில் ஃபில்டர் பண்ணி எதுக்கு ஜெபம் பண்ணா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும், எதுக்கு இப்போ அவசரமாக ஜெபம் தேவைப்படுகிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். வெளிப்படுத்தி காமிச்சு இப்போ இதுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படிம்பார். நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. யார்கிட்டையாவது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அந்த தேசத்தில் அப்படியா இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் அடுத்து வரப்போவதை முன்பாகவே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை வாங்கி கொண்டு அதோடைய காலத்தை குறைக்கவோ, அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை குறைக்கவோ, அல்லது அந்த பிரச்சனையே வராமல் தடை செய்வதற்கோ அவருக்கு முடியும். அதுதான் வேதம் சொல்லுது. யோனாவின் சம்பவத்தில் பாருங்க, யோனா தீர்க்க தரிசனம் உரைத்தார், ஜனங்கள் ஜெபம் பண்ணாங்க. யோனா ஜெபம் பண்ணல, யோனா உட்கார்ந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை ஜெபம் பண்ணா கூட எப்போ சீக்கிரம் நடக்கட்டும் ஆண்டவரே, பார்க்க போறேன் அப்படின்னு வேணா ஜெபம் பண்ணி இருக்கலாம். யோனா தீர்க்க தரிசனம் மாத்திரம் உரைத்தார், ஜனங்கள் ஜெபம் பண்ணாங்க. இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி பெற்றவர்கள் அவர்கள் தீர்க்க தரிசனமாய் காரியங்களை பார்த்து அவங்களே ஜெபம் பண்ணுவாங்க. 2 வேலையும் அவங்களே செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே எழுப்பி கொண்டிருக்கிறார். அவங்க வேணும். இந்த வகை ஜெபத்தை பற்றித்தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லவும், இனி வருகிற வாரங்களில் நிகழ்ச்சிகள்லையும் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிற முக்கியமான காரியங்களை வாசித்து ஜெபம் பண்ண வைக்கவும் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இதுக்கு நமக்கு அவசியமாக தேவைப்படுகிற அந்த ஜெப ஆவியின் வல்லமை நம்மை நிரப்புவதற்கு நம்ம விட்டு கொடுப்போம். இது ஆவியானவர் இல்லாமல் இந்த ஜெபம் சாத்தியமே இல்லை. இந்த ஜெபத்துக்கு நீங்கள் கருத்தாக எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், கேள்விப்பட்டு ஜெபம் பண்ணாலும் அது இல்லை. இதில் முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர், ஜெபிப்பதற்கான காரியங்களை முன்கூட்டியே வெளிப்படுத்துகிற ஆவியானவர், அவருடைய உதவி தேவை. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம் சொல்ற மாதிரி அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோட நமக்காக வேண்டல் செய்கிறார். இந்த அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஆவியை ஒருவேளை நீங்கள் பெற்றிருக்கலாம், பெறாவிட்டால் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதை பெற்றுக்கொண்டவங்களுக்கு தான் இனி வருகிற நிகழ்ச்சிகள் பயன்படும் என்பது உறுதி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் தியானித்த இந்த காரியங்கள் முழுவதிலும் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை குறித்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் ஒன்று மாற்றி ஒன்று அநேக தீமைகள் இந்த உலகத்தில் அரங்கேறி வருகிறதை பார்க்கிறோம். வந்த பிறகு ஜெபிப்பதை விட வருவதற்கு முன்பாக நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க எங்கள் கண்களை திறக்கும் ஆவியானவர், எங்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவர், தீர்க்க தரிசன பார்வை தரும் ஆவியானவர், ஜெபிக்க வைக்கும் வல்லமையின் ஆவியானவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆவியை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை உம்முடைய ஆவியினாலே நீர் மூடுவீராக. அந்த அபிஷேக வல்லமை அவர்களை மூடிக்கொள்வதாக. அவர்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ண காத்திருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு எதற்காக இப்போ அவங்க ஜெபம் பண்ணணும் என்பதை நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. வரப்போகிற காரியங்களை முன்னறிவித்து அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்குண்டான வாசல்களை திறப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி அவர்களை ஆட்கொள்வாராக. இயேசுவின் கரத்திலே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு தந்தார். கர்த்தர் நாளைய தினமும் இதை குறித்து நிறைய காரியங்களை பேச போறார். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் நம்ம எடுத்து ஜெபம் பண்ண போறோம். நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.